ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நல்ல டேஸ்டியான ஒரு சாக்லேட் பர்பி எப்படி செய்யலான்றதை பார்க்கலாங்க. இதை அப்படியே எடுத்து நாக்கில் வச்சிங்கன்னா சட்டுன்னு கரைஞ்சி போயிடும். டேஸ்ட் அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க. கண்டிப்பாக உதவி ட்ரை பண்ணி பார்த்துருங்க பசங்களுக்காக. இப்போ ஒரு ஸ்டவ்வை ஆன் பண்ணிட்டு ஒரு ஃப்ரை தவா அப்படியே ஸ்லோவில் வச்சுக்கோங்க. நான் டார்க் சாக்லேட்டு ஒரு கப்பு துருவி எடுத்திருக்கேன். அது கூடவே கண்டென்ஸ் மில்க்கு ஒரு 1/2 கப்புங்க. இதுதான் ஸ்வீட்டு. சக்கரெலாம் எதுவும் சேர்க்க போகிறதில்ல. இந்த ஸ்வீட் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான். 2 ஸ்லோவில் வச்சுட்டு 2 ஒன்றா கலந்து விட்டுக்கோங்க. 2மே ஒன்றா சேர்ந்து மெல்ட் ஆகி வரும் பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நான் ஒரு 1/4 கப்பு வந்து வேர்க்கடலை வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் வேர்க்கடலை இல்லை பாதாம் இல்லை முந்திரி பிஸ்தா உங்களுக்கு என்ன இருக்கோ வீட்டில் அதை வச்சு செய்யலாங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டு நல்லா திருப்பி விட்டுக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு இப்போது சூப்பராக ரெடியாகி வந்திருக்கு பாருங்கள். இதை அப்படியே எடுத்து ஒரு பட்டர் ஷீட் பாக்ஸில் வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 3 மணி நேரங்க அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுருங்க. நீங்கள் அப்படி ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னா டக்குன்னு அது செட் ஆகிடும். நான் வெளியே 3 மணி நேரம் வச்சுட்டு பாருங்கள். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து ரெஸ்ட்டில் விட்டுடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். நமக்கு செட் ஆகி வந்துடுச்சு. இதை அப்படியே பட்டர் ஷீட்லாம் எடுத்து வெளியே வச்சுட்டு அந்த பேப்பர்ஸ்லாம் பிரித்து எடுத்துருங்க. பசங்க லீவில் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. இல்லை சாயங்கால டைமில் ஸ்கூல் விட்டு வந்தாங்கன்னா இந்த மாதிரி ஸ்நாக்காக செஞ்சு கொடுங்க. ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ அழகாக ஒட்டாமல் வந்துடுச்சு. இப்போ ஒரு கத்தி வச்சு நாங்கள் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்பி சைஸில் கட் பண்ணி எடுக்கிறேங்க. இப்போ இந்த சாக்லேட்டில் பாருங்கள், நீ நட்ஸே இல்லாமல் கூட அப்படியே ப்ளைனாக செய்யலாம். அதுவும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நட்ஸ் போட்டு செஞ்சிங்கன்னா வாயில் கடி போகிறப்ப டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் எப்படி வேணால் செஞ்சுக்கலாம், உங்கள் இஷ்டம் தாங்க. இப்போ பாருங்கள் ரெடி ஆகிடுச்சு. இதை எடுத்து நான் பிரித்து காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வருதுன்ட்டு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு சூப்பரான ஒரு சாக்லேட் பர்பி ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் பிடிச்சிருக்குன்னு எதிர்பார்க்குறேன். அப்படி பிடிச்சிருந்தா நம்ம ATN Nugget சேனலில் போய் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.